Hallelujah. 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 So wonderful to see every one of you in the last few hours left of 2025. 2025 ஆண்டின் மீந்திருக்கும் கடைசி சில மணித்துளிகளில் உங்கள் அனைவரையும் பார்ப்பது மிகுந்த சந்தோஷம். Hallelujah. Hallelujah. Are you all excited to enter into another new year? அடுத்த புத்தாண்டுக்குள் பிரவேசிக்க நீங்கள் அனைவரும் குதூகலத்தோடு இருக்கிறீர்களா? How many of you wanting to go into 2026? எத்தனை பேர் 2026க்குள் போக ஆவலோடு காத்திருக்கிறீர்கள்? Not just entering 2026. ஏதோ 2026க்குள் பிரவேசிப்பதல்ல. When we are in the presence of the Lord, தேவ பிரசன்னத்துக்குள் இருக்கும்போது we enter into the new year with an expectation. மிகுந்த எதிர்பார்ப்போடு புத்தாண்டுக்குள் பிரவேசிப்போம். And the Bible says, வேதாகமம் சொல்லுகிறது, surely there is an end. நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு. Your expectation will not be cut off. உங்களுடைய எதிர்பார்ப்பின் நம்பிக்கை வீண் போவதில்லை. As I mentioned last Sunday, நான் கடந்த ஞாயிறு I குறிப்பிட்டது போல requested everyone to come with an expectation. ஒவ்வொருவரையும் எதிர்பார்ப்போடு வரும்படி Because வேண்டியிருந்தேன். sometimes in the past year, கடந்த ஆண்டுகளில் சில we நேரங்களில் might have gone through so many ups and downs. ஏறப்பட்ட ஏகப்பள்ளங்கள் மேடுகள் கடந்து வந்திருக்கலாம். Sometimes we might have been broken. சில நேரம் நாம் ஒருக்கப்பட்டு இருக்கலாம். Sometimes we might have felt that there is no way out. சில வேளை தப்பி மீள வழியே இல்லை என்பது போல இருந்திருக்கும். Sometimes we will just say, just remove this cup from me. சில நேரம் ஆண்டவரே இந்த பாத்திரத்தை என்னை விட்டு அகற்றி விட்டால் I can't bear it anymore. இதற்கு மேல் நான் தாங்க முடியவில்லை. How many of you have been through like that in the past year? கடந்த ஆண்டுகள் எத்தனை பேர் இப்படி கடந்து But வந்திருக்கிறீர்கள்? as we are entering 2026, என்றாலும் 2026க்குள் பிரவேசிக்கும் I போது want every one of you ஒவ்வொருவரையும் சொல்லுவேன், to come with an expectation எதிர்பார்ப்போடு வாருங்கள். that it is going to be the best year. இது உள்ளதில் சிறந்த ஆண்டா இருக்க போகிறது. No evil can touch ஒரு us. தீங்கு நம்மை தொட முடியாது. No weapon can come nigh your dwelling. ஒரு ஆயுதம் ஒன்று வாசஸ்தலத்துக்கு அருகில் வர Because முடியாது. his shield, அவருடைய கேடகம், his fortress, அவருடைய கோட்டை, his protection, அவருடைய பாதுகாப்பு, hallelujah, his glory அவருடைய மகிமை is going to cover us. நம்மை மூடிக்கொள்ள And போகிறது. you know why? ஏன் தெரியுமா? That is because of his grace. அவருடைய கிருபை நிமித்தமே The last few hours or minutes of this year, இந்த வருஷத்தின் கடைசி சில மணி shall we come நேரங்களுக்குள் desperate before him and say, பெருந்தவிப்போடு ஒரு குன்பாவது it is சொல்லுவோம், all your grace, Lord. ஆண்டவரே எல்லாம் உம்முடைய கிருபை தான். It is your grace. உம்முடைய கிருபை தான். And I'm desperate for your உம்முடைய grace. கிருபைக்காக ஏங்கி I don't தவிக்கிறேன். want to enter into 2026 2026க்குள் சாதாரணமாய் without holding on to your grace, உம்முடைய கிருபை இல்லாமல் போக without விரும்பலப்பா. receiving your grace, உங்க கிருபை பெறாமல் போக not கூடாதப்பா. just trickles of your grace. ஏதோ உம்முடைய கிருபையின் துளிகள் அல்ல. I want the fullness of your grace உம்முடைய பரிபூர்ண கிருபை வேண்டும். all over me, என் மேல் all முழுவதுமாக, inside of me, எனக்குள் முழுவதுமாக, all around me. என்னை சுற்றிலும் Because முழுவதுமாக. I know and I know and I எனக்கு know ஒன்று நிச்சயம் தெரியும், that every day of the new year வரப்போகிற புத்தாண்டின் ஒவ்வொரு நாளும் will be blessed only because of your grace. உங்க கிருபையினால் மட்டும்தான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். Hallelujah. Hallelujah. I'm all ready to get his grace. அவருடைய கிருபை பெற்றுக்கொள்ள The எல்லாரும் secret ஆயத்தமா? is, அவருடைய the ரகசியம், secret is ரகசியம் when we என்னவென்றால், worship him, நம்ம அவரை ஆராதிக்கும் we don't போது have to struggle too much. ரொம்ப போராட When வேண்டியதில்லை. we just lift our hearts and worship இதயத்தை him, உயர்த்தி அவரை when ஆராதிக்கும் we போது, lift up our hands and worship him, கரங்களை உயர்த்தி அவரை when ஆராதிக்கையில் we are desperate for him, அவருக்காய் பெருந்தோம் he தவிக்கிறோம். will come and pour out his grace. அவருடைய கிருபை வந்து ஊற்றி விடுவார். Great is his faithfulness. அவருடைய உண்மை மகா பெரியது. Morning by morning new mercies we see. காலைதோறும் புது கிருபைகளை காண்கிறோம். Hallelujah. Hallelujah. Sometimes in 2025 2025 we could have said, நாம் சொல்லியிருக்கலாம், உடைக்கப்பட்ட நேரத்துல என்னை தாங்கினது உம்முடைய கிருபை ராஜா. உம்முடைய கிருபை இல்லாமல் நான் இந்த நாள்ல என்னால இங்க நிற்கவே முடியாது. உடைக்கப்பட்ட போது, பலவீனமாய் இருந்த போது, தனிமையாய் இருந்த போது, குழம்பி போயிருந்த போது, எப்படி நான் இதை தாண்டுவேன், எப்படி இதை சகிப்பேன், எப்படி இதுல வெற்றி பெறுவேன் என்று குழம்பி போயிருக்கும் போது உம்முடைய கிருபை எங்கிருந்து தான் வந்தது தெரியல. I have no idea how I got that strength at the last minute. கடைசி நிமிடத்தில் இந்த பலனை எப்படி அடைந்தேன் என்று எனக்கு But I யோசிக்க know முடியல. today, ஆனால் இன்று எனக்கு because தெரியும், I am standing here, நான் இங்கே நிற்கிறேன் என்றால் that is because of your அது grace. உங்க கிருபையினால் தான். Shall we all stand up to our feet எல்லாரும் எழுந்து in the presence of நிற்போமா? the Lord தேவ சமூகத்திலே and say, Lord, it is your grace. எல்லாம் நம்முடைய கிருபை தான் ஆண்டவரே It என்று is your சொல்லுவோம். grace. உங்க கிருபை தான் ஆண்டவரே. It is your அது உங்க grace. கிருபை தான் ஐயா. I love you, Lord. உம்மை நேசிக்கிறேன் I love கர்த்தாவே. you, Lord. உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கினது உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கினது. உருவாக்கின கிருபை இது. Thank you for your grace, Lord. கிருபைக்கு நன்றி ஐயா.
கிருபையே கிருபையே மாறாத அதுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். Oh, we have come to thank you for your grace, Lord. We have come to thank you for your grace. We have come to thank you. Just the music, please. Just the music. So many times பல நேரங்களில் things might not go the way we wanted. நம்மளுடைய காரியங்கள் போகாமல் இருந்திருக்கும். At those times அந்த நேரங்களில் we will really feel so sad. நம்ம துக்கப்படுவோம். Sometimes we would have even wondered, சில நேரம் திகைத்திருப்போம். where are you, God? எங்க இருக்கிறீர் ஆண்டவரே? Can you hear my prayers? என் ஜெபத்தை கேக்குறீங்களா? I'm doing everything right before you. உங்களுக்காக சகலத்தையும் சரியாய் தான் What செய்கிறேன். is happening in my என் life? வாழ்க்கையில் என்ன நடக்குது? I feel so sad. ரொம்ப துக்கமா இருக்கிறேன். I don't know how to express my என் sadness. துக்கத்தை விவரிக்க தெரியவில்லை. Where are you? எங்க இருக்கிறீர்? Where are you? நீர் எங்க இருக்கிறீர்? Where are you? எங்க இருக்கிறீர் ஐயா? Today I want to tell you, my dear brother, my dear என்னோட sister, சகோதரனே சகோதரி இன்னைக்கு நான் உங்களுக்கு not சொல்லட்டும். even a second he left us. ஒரு நொடி பொழுது நம்மை Because விட்டு the Bible விலகவில்லை. says, வேதம் சொல்லுகிறது, I will never, never, never leave you. ஒரு நாளும் ஒருபோதும் உங்களை விட்டு விலக I have மாட்டேன். never forgotten ஒரு நாளும் you. உங்களை நான் மறந்ததே இல்லை. Hallelujah. Hallelujah. Sometimes we might not have much to account for. அது கணக்கு வைப்பதற்கு அதிகம் இல்லாமல் See, in இருக்கலாம். this world, அது இந்த a lot உலகத்தில் of people, அநேகர் they will respect us only when they see that we have something. நம்மிடம் ஏதாவது இருந்தால் மட்டும்தான் நம்மை மதிப்பார்கள். Have you been through that situation? நீங்க அந்த சூழ்நிலை நம்ம கடந்திருக்கீங்களா? கிட்ட எதுவுமே இல்லைன்னா நம்மள கண்டுக்க மாட்டாங்க. People don't come near us when they see that we have nothing. நம்மிடத்தில் ஒன்றுமில்லை என்றால் மக்கள் நம்மை நெருங்கி கூட வர மாட்டார்கள். That's the human nature. அது மனுஷ சுபாவம். But the Lord, கர்த்தரோ the Lord, கர்த்தரோ our God, நம் தேவனோ oh, He loves us, yet we were sinners. நம் பாவிகளா இருக்கலுமே நேசித்தவர் அல்லவா? ஒன்றுமில்ல நேரத்தில் எல்லாம் நமக்கு உதவி செய்தது அவருடைய கிருபை. எத்தனை பேர் சொல்ல முடியும், எனக்கு ஒன்றுமில்ல, I had nothing, எனக்கு ஒன்றுமில்லை ஐயா, but His grace ஆனால் அவருடைய கிருபையோ sustained me. என்னை ஆதரித்ததே. Can we lift up our hands and say, கை உயர்த்தி சொல்வோமா? thank you for your grace. உங்க கிருபைக்கு நன்றி Thank you ஐயா. for your grace. உங்க கிருபைக்காக For your நன்றி. sustaining grace. என்னை தாங்கி ஆதரிக்கும் கிருபைக்கு நன்றி. Today, இன்றைக்கு I want to thank உமக்கு you. நன்றி சொல்லுகிறேன். Today, இன்றோ I want to bless you. வாழ்த்துகிறேன். Today, இன்றே I want to rejoice in you. கலிகூறுகிறேன். Because you sustained me, நீர் Lord. என்னை ஆதரித்து You தாங்கினீர் ஐயா. carried me, நீர் என்னை Lord. சுமந்தி When I had nothing, எனக்கு ஒன்றுமில்லாமல் you இருக்கையில் carried me. நீர் என்னை சுமந்தி When I had everything, எனக்கு எல்லாம் இருந்த போதும் you filled me, நீர் Lord. என்னை நிரப்பினீர். So no matter whether I have anything or not, என்னிடம் ஏதாவது இருக்கிறதோ இல்லையோ you are my treasure. நீர் என் பொக்கிஷம். Shall we all lift up our hands and say, எல்லாரும் கை வைத்து சொல்லுவோமா? ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை. நன்றியோடு சொல்வோம், ஒன்றுமில்லப்பா, எனக்கு ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்தது உதவி செய்த கிருபை இது. கிருபையே. கிருபையே Thank you, Lord. கிருபையே Oh, we bless you, Lord. மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபைதான் உங்க கிருபைதான் தாங்குகின்றது. என்னை தாங்குகின்றது. இந்த கிருபைதான். உங்க கிருபைதான் Thank you, Jesus. என்னை Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்தாவியானவரே. For your grace, உங்க Lord. கிருபைக்காக நன்றி ஐயா. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Yes, Jesus. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. Last time, கிருபையே. கிருபையே எல்லாரும் கரங்களை உயர்த்திக் கொள்வோம். கிருபையே மாறாத நல்ல Unfailing grace. Thank you, Lord. கிருபையே. Worship you, Jesus. கிருபையே மாறாத நல்ல கிருபையே. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Hallelujah. ஹல்லேலூயா. Oh, we bless you, Lord. உம்மை நாங்கள் வாழ்த்தி போற்றுகிறோம் ராஜா. In all my life, you have been faithful. Your goodness. என் வாழ்நாளெல்லாம் உம்முடைய நன்மையும் தயவும் உண்மையாய் Oh, இருந்திருக்கிறது. His goodness. அவருடைய நன்மை How many of us can say, எத்தனை பேரால் சொல்ல முடியும்? I've known Him like my father. என் தகப்பனாய் நான் அவரை I've known அறிந்திருக்கிறேன். Him as a friend. ஒரு நண்பராய் அவரை And அறிந்திருக்கிறேன். all my days. என் வாழ்நாளெல்லாம் His mercy, அவருடைய இரக்கம், His goodness அவருடைய நன்மை has been chasing after me. என் பின்னால் வந்து கொண்டே இருந்தது. Oh, hallelujah. ஹல்லேலூயா. We're going to sing this English இந்த song. ஆங்கில பாடலை பாடப் போகிறோம்.
Oh, the lyric says, வரிகள் சொல்கின்றன your goodness. உங்க நன்மை அப்பா Oh, your goodness and your mercy. உம்முடைய நன்மையும் உம்முடைய கிருபையும் They are more than enough for me. அது எனக்கு போதுமானதப்பா I love you, Lord. உம்மை நேசிக்கிறேன் How many ஆண்டவரே. of you this evening can say, I love my Jesus? எத்தனை பேர் இருந்தாலும் இரவு நேரத்தில் நான் இயேசுவை நேசிக்கிறேன்னு சொல்ல Shall we just முடியும் open our mouth and say, எல்லாரும் வாய் திறந்து அறிக்கை yes, we're செய்வோம் going to sing this song. பாடல் பாட போகிறோம் தான் But with the hands lifted up, ஆனாலும் கரங்களை உயர்த்தினவர்களாய் just 2 or more hours, இன்னும் ஒரு 2 மணி நேரம் just தான் looking at Jesus, இயேசுவை நோக்கி we're பார்த்தவர்களாய் going to say, சொல்லுவோம் Jesus, I love you. உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே. Every one of us open our mouth and say, எல்லாரும் வாய் திறந்து சொல்லுவோம் in your own sweet words, உங்க சொந்த இன்ப Jesus, வார்த்தைகள் இயேசுவே I love you, நான் உம்மை Lord. நேசிக்கிறேன் ஆண்டவரே Jesus, இயேசுவே I love you, நான் உம்மை Lord. நேசிக்கிறேன் ஆண்டவரே Jesus, இயேசுவே I love you, நான் உம்மை Lord. நேசிக்கிறேன் ஆண்டவரே I love you, Lord, Yes, Lord. for your mercy never fails me. Yes, Lord. All my days I've been held in your என் hand. வாழ்நாள் எல்லாம் என்னை உம்முடைய கரத்துல வைத்திருக்கிறீங்களே. The moment that I wake நான் காலையில எழும்பும் போது till I lay my நான் head, படுக்கும் வரை I will sing உம்முடைய நன்மை of the goodness. நான் எப்பொழுதும் பாடிக்கொண்டிருப்பேன். எத்தனை பேர் சொல்ல முடியாது? காலையிலிருந்து தூங்கும் வரை For your mercy never fails me, and all my days I've been held in your hand. from the moment that I wake up From the moment that I wake up till I lay my head. until I lay my head, Yes, Jesus, oh, I will sing of your goodness, உம்முடைய நன்மைகளை all my life. all my life. All my life you have been faithful, உண்மையுள்ளவராய் இருந்திருக்கிறீங்கப்பா. and all my life you have been so, so good. Every breath, With Lord, every breath that I am able, I will sing. I will sing of the goodness. And all my days, And all my life you have been faithful. all throughout 2025, you've been faithful. All my life you have been so, All through so 2025, you have been so good, Lord. every breath that I have And I'm going to give you my praise, my best praise of the goodness, your mercy, your mercy. Oh, your goodness. Oh, I lay my head down. Yes, Lord.
to so 2025. good. You've been so good, Lord. Every breath that I am able, I will sing I will sing of your of the goodness. goodness of Shall we all clap our hands? கரங்களை தட்டுவோம். Give him the best praise. உச்சிதமான துதியை With உடையவர் all சொல்லுவோம். our might, நம்முடைய முழு with பலத்தோடு, all our strength, முழு பலத்தோடும், with a grateful heart, நன்றி நிறைந்த இருதயத்தோடு, rejoicing in him, அவரில் களிகூர்ந்து, with a grateful heart, நன்றி நிறைந்த இருதயத்தோடு glorifying him. அவரை மகிமைப்படுத்தினவர்களாய், Lord, you're a good God. நீர் நல்ல You're தேவனையா, such a good நீர் God. மகா நல்ல What a தேவன். great opportunity we have எவ்வளவு பொன்னான வாய்ப்பு to come and கிடைத்திருக்கிறது. bless you, வந்து உம்மை to போற்றுவதற்கு, worship you, உம்மை ஆராதிப்பதற்கு, to glorify you, உம்மை மகிமைப்படுத்துவதற்கு. because you are a God who's seated in the heavens. நீர் வானங்களில் வீற்றரசாலும் தேவன் அல்லவா? Forever you will be என்றென்றைக்குமே நீ the Lamb upon the throne. சிங்காசனத்தில் ஆட்டுக்குட்டியாய் வீற்றாளுகிறீர். Oh, let's admire him. அப்படி அவரை ரசித்து வியப்போமா? Wherever you are seated, நீங்க எங்க உட்கார்ந்திருந்தாலும் maybe சரி, you're seated in the first floor, நீங்க முதல் தளத்தில் உட்கார்ந்திருக்கலாம், maybe you're seated in the overflow, ஒருவேளை நிரம்பிகளின் அடுத்த பகுதியில் இருக்கலாம், maybe in the main sanctuary, ஒருவேளை பிரதான கூடத்தில் இருக்கலாம், or in the aluminum shed, அலுமினியம் ஷெட்ல கூட இருக்கலாம், or in the sisters' அல்லது wing. சகோதரிகள் பக்கத்தில் இருக்கலாம். Let's not look at the person standing next to us. அருகில் நிற்பவர்களை பார்க்க வேண்டாம். It's all about Jesus. எல்லாமே இயேசுவை பற்றியது. It's all about our heavenly Father எல்லாம் உடைய பரம தகப்பனை பற்றிய who வாக்கியம். loves us with an everlasting love, அநாதி சிநேகத்தால் நம்மை நேசிக்கிறவர் who அல்லவா? doesn't forsake us, அவர் நம்மை கைவிடாதவர், who loves us so much. நம்மை மிகவும் அதிகமாக நேசிக்கிறவர். In this moment, இந்த கணப்பொழுது we're going to just exalt him. அப்படியே அவரை உயர்த்த போகிறோம். It's a very simple and old chorus. மிக எளிமையான ஒரு பழைய பல்லவி. All we're going to do is நாம் செய்ய போகிறதெல்லாம் ஒன்றுதான். not get distracted, எந்த கவனமும் சிதற not விடாமல், to open our eyes, கண்களை திறக்காமல், not to look here and இங்கு there, அங்கு வேடிக்கை பார்க்காமல், but look at the cross. சிலுவையை நோக்கி பார்த்து, Look at our heavenly பரம Father தகப்பனையே நோக்கி and பார்த்து, say, thank you for loving me. என்னை நேசித்தீரே நன்றி And என்று I've சொல்லுவோம். come this evening இன்று இரவு to வந்திருக்கிறேன். bow before you. முகமாய் பணிந்து கொண்டு Forever you will be. என்றென்றைக்கும் நீரே. Hallelujah. ஹல்லேலூயா. Let's enjoy and worship him. அவரை ஆராதிப்பதை ரசித்து அனுபவிப்போம். Yes, Lord. forever you will be. Oh, shall we lift up our hands? கரங்களை உயர்த்திக் கொள்வோமா? Just rejoice. நீ களிகூர்ந்து மகிழுவோம். You're such a mighty God, and we have come to bless you. I gladly bow my knee, Oh, I bow before you, Lord. and I worship you, Lord.
போற்றி வணங்குகிறோம். We're going to sing this last song. கடைசி பாடலை பாடப் போகிறோம். It's usually sung during Christmas, பொதுவாக கிறிஸ்துமஸ் காலத்தில் பாடப்படும் பாடல். but we're going to sing it today. என்றாலும் இன்றைக்கு பாடுவோம். Because as we are entering into 2026, 2026க்குள் நாம் பிரவேசிக்கும் போது many of you at the sound of my voice என் சத்தத்தை கேட்கிற உங்களில் அநேகர் already have been attacked by the spirit of loneliness. ஏற்கனவே தனிமையின் ஆவியினால் தாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். And you're wondering, how will 2026 be? 2026 எப்படி இருக்குமோ என்று குழம்பிக் I want to tell you கொண்டிருக்கிறீர்கள். that it's just an unclean spirit. அது ஒரு அசுத்தாவி என்றே நான் உங்களுக்கு சொல்லுவேன். My dear brother, my dear sister, என் அன்பு சகோதரனே சகோதரியே, my dear young man, my dear young woman, என் அன்பு வாலிபனே வாலிப பெண்ணே, you can never be lonely in this world. இந்த உலகத்தில் நீங்கள் ஒருபோதும் தனிமையில் தவிக்க Because முடியாது. there is a God. ஒரு தேவன் உண்டு. His name is Emmanuel. அவர் திருநாமம் இம்மானுவே. That means God is with us. அப்படி என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார்னு Yes, you அர்த்தம். can't see him in your natural eyes, உங்கள் மாம்ச கண்களால் காண முடியாமல் but the இருக்கலாம். word of God ஆனால் says கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, he is Emmanuel அவர் இம்மானுவே, and he is with us. அவர் நம்மோடு கூடவே So no இருக்கிறார். matter how bad or how intense the spirit of loneliness might attack us, தனிமையின் ஆவி நம்ம எவ்வளவு உக்கிரத்துவத்தோடு எவ்வளவு கடுமையாய் தாக்கினாலும் சரி, the truth will set you free. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். The truth is, சத்தியம் என்னவென்றால் he is Emmanuel. அவர் இம்மானுவே. Let me give you a small a trip. ஒரு சின்ன உத்தி தருகிறேனே. Whenever you feel lonely, எப்பெல்லாம் தனிமையை உணர்கிறீர்களோ, remember this night இந்த இரவை நினைவு and கூறுங்கள். start singing this song. இந்த பாடலை பாட The ஆரம்பிச்சிருங்க. presence of the Lord will come wherever you are, நீங்கள் இருக்கிடம் எதுவானாலும் தேவ சமூகம் வரும். and that unclean spirit of loneliness will just flee away. அந்த தனிமையின் சுத்தாவி Because பறந்தோடி when வரும். we worship God, ஏன் நாம் தேவனை ஆராதிக்கும் when we போது, exalt him, அவரை நாம் உயர்த்தும் போது unclean spirits will have no room. அசுத்தாவிகளுக்கு இடமே இருக்காது. They can never stand in the presence of a worshipper. ஆராதிக்கும் பிரசன்னத்தில் அவைகளால் நிற்கவே The முடியாது. moment you start singing and worshiping நீங்கள் God, பாடி தேவனை ஆராதிக்க ஆரம்பித்த உடனேயே they cannot be in your presence. அவைகளால் உங்களுக்கு முன் நிற்க They முடியாது. will run far away from you, உங்களை விட்டு தலைதறிக்க தூரமாய் and ஓடி you will be போய்விடும். set free. நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள். So remember this song. இந்த பாடலை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். Anytime that spirit comes back to attack you, எப்பொழுது அந்த ஆவி உங்களை தாக்க திரும்பி வந்தாலும் rebuke that spirit with this இந்த song. பாடலை கொண்டு அந்த ஆவியை கடிந்து Now கொள்ளுங்கள். as we're going to sing this song, இந்த பாடலை நாம் பாடும்போது I declare and I decree ஆணையிட்டு பிரகடனம் பண்ணுகிறேன். that everyone will feel the presence of the Almighty God. அனைவரும் சர்வபலனுடைய பிரசன்னத்தை உணர்வீர்களாக. In the mighty name of Jesus, இயேசுவின் வல்லமையுள்ள every நாமத்தில் unclean spirit of loneliness தனிமையின் சுத்தாவிகள் எல்லாம் will leave the people of God. தேவ ஜனங்களை விட்டு விலகி ஓடுவதாக. No more. இனி இடமில்லை. The spirit of loneliness will not touch the people of God. இனி தேவ ஜனங்களை தனிமையின் ஆவி அசுத்த தொடுவதில்லை. Yes, you might be alone, நீங்க தனியா இருக்கலாம், but you are not lonely ஆனால் நீங்கள் தனிமையில் இல்லை. because of the presence of God. தேவ சமூகத்தின் நிமித்தம். Hallelujah. Hallelujah. Are you ready to sing this song? பாடலை பாட ஆயத்தமா? Sing this song as a warfare song. ஒரு யுத்த பாடலாய் இந்த பாடலை Sing this பாடுங்கள். song as your weapon. உங்கள் ஆயுதமாய் இந்த பாடலை ஏந்தி Sing this பிரயோகியுங்கள். song as you're a victorious conqueror. வெற்றி ஜெயித்த ஜெயவீரனை You போல are பாடலை not பாடுங்கள். defeated. நீங்கள் தோல்வி Oh, அடைந்தவர்கள் you இல்லை. are a conqueror. நீங்கள் வெற்றி வீரர்கள். Hallelujah. Hallelujah. Are you ready? ஆயத்தமா? Can I see your hands? உங்கள் கரங்களை Are you பார்க்கலாமா? ready to sing this song? பாடலை பாடுறீங்களா? Are you ஆயத்தமா? ready to sing this இந்த பாடலை song? பாடுறீங்களா? ஆயத்தமா? Emmanuel. இம்மானுவே. His name is called. His name is called Emmanuel. God with us. God with us. Revealed. Hallelujah. Revealed in us. His name is called. His name is called
family. இம்மானுவேல் குடும்பத்தோடு இருக்கிறார். Emmanuel is with my children. இம்மானுவேலின் பிள்ளைகளோடு கூட இருக்கிறார். Emmanuel is with my husband. இம்மானுவேலின் கணவரோடு இருக்கிறார். Emmanuel is with my wife. இம்மானுவேலின் மனைவியோடு கூட இருக்கிறார். Emmanuel is with my mother. இம்மானுவேலின் தாயாரோடு கூட இருக்கிறார். Emmanuel is with my father. இம்மானுவேலின் தகப்பனோடு கூட இருக்கிறார். Emmanuel is with my grandchildren. இம்மானுவேலின் பேர பிள்ளைகளோடு கூட இருக்கிறார். Oh, Emmanuel is in my car. இம்மானுவேலின் காரில் இருக்கிறார். Emmanuel is in my work. இம்மானுவேலின் வேலையில் இருக்கிறார். Emmanuel is in my going out. இம்மானுவேல் வெளியே போகும்போது இருக்கிறார். Emmanuel is in my coming in. இம்மானுவேல் வரும்போதும் கூட I am இருக்கிறார். never alone. ஒருபோதும் நான் தனியே I am இல்லை. never alone. ஒருபோதும் நான் தனியே I இல்லை. can never be ஒருபோதும் alone. தனியே இருக்க முடியாதுங்க. His name is called. His name is called. Now we're going to give the best clap offering சிறந்த with கரகோஷம். everything that we have, கொண்டாடுகிற for all that எல்லாவற்றையும் He has done, அவர் நமக்கு for செய்த all that He's going to do. செய்ய போகிறவைகளுக்காக. We bless you, Lord. வாழ்த்துகிறோம் We ஐயா. bless you, Lord. உம்மை வாழ்த்துகிறோம். We bless you. உம்மை We வணங்குகிறோம். thank you. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். Emmanuel. இம்மானுவேலே. We glorify you. We உமக்கு நன்றி magnify you. சொல்லுகிறோம். மேன்மைப்படுத்துகிறோம் We bless you, ஐயா. Lord. வாழ்த்தி Oh, what a போற்றுகிறோம். great joy to எத்தனை பேரான exalt you, பாக்கியம் to உயர்த்துவது. glorify உம்மை you, to மகிமைப்படுத்துவது. thank you. உமக்கு நன்றி சொல்வது. Hallelujah. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you for this opportunity, Lord. இந்த பொன்னான வாய்ப்புக்கு நன்றி We don't கர்த்தாவே. deserve to be in your house. உம்முடைய ஆலயத்தில் இருக்கும் அருகதை எங்களுக்கு இல்ல. We don't deserve to worship you. உம்மை ஆராதிக்கும் தகுதி எங்களுக்கு We இல்ல are ராஜா. so unclean. அசுத்தமானவர்கள். Because of your grace, ஆனா உங்க கிருபை நிமித்தம், because of your love, உங்க பேரன்பின் நிமித்தம், because of your precious blood, விலையேற பெற்றும் திரு because ரத்தத்தின் of the நிமித்தம், price that you bought us with. எங்களை இருக்கிறதுக்கு கொண்ட அந்த We are ரத்தத்தின் standing நிமித்தம் here today இன்றைக்கு நாங்கள் இங்க நிற்கிறோம் as ஐயா. unworthy people, அபாத்திரர்களாய் but enjoying you, ஆனால் உம்மை ரசிக்கிறோமே. enjoying your presence. உங்க பிரசன்னத்தை ரசிக்கிறோமே. Lord, I pray. நான் ஜெபிக்கிறேன் ஐயா. Let everyone feel your presence, Lord, ஒவ்வொருடைய பிரசன்னத்தை உணரட்டும் ராஜா. including the little child சிறு பிள்ளை உட்பட or a very grown-up old person. வளர்ந்த பெரியவர் வரைக்கும் Let not anyone feel weak. ஒருவரும் பலவீனமாய் Let not உணரக்கூடாது. anyone feel tired. ஒருவரும் களைப்பை Because உணரக்கூடாது. in your presence, உடைய சமூகத்திலே there's fullness of joy. பரிபூர்ண ஆனந்தம் உண்டே. Help us to enjoy your presence. உங்க பிரசன்னத்தை நாங்கள் ரசித்து அனுபவிக்க Fill எங்களுக்கு us உதவி with செய்யும். every second more of you. ஒவ்வொரு வினாடி உண்மையால் அதிகமாய் Let நிரப்பும். us sing and let us enjoy your presence every minute. ஒவ்வொரு நிமிடம் பிரசன்னத்தை அதிகமாய் அனுபவிப்போமாக. Remove all disturbance and distractions. இடையூறுகள் கவனஸ்தர்களை It's அகற்றி only about you. முழுவதும் உம்மை It's பற்றியது. all about you. எல்லாமே உம்மை We have பற்றியது. come with an expectation. எதிர்பார்ப்போடு We have வந்திருக்கிறோம். come with a longing ஏக்கத்தோடு to வந்திருக்கிறோம். be in your உங்க presence, பிரசன்னத்தில் இருக்கத்தான், to enjoy you, உம்மை to ரசிக்கத்தான், thank you, உமக்கு நன்றி to சொல்ல, bless you, உம்மை வாழ்த்தி to போற்ற, glorify you. உம்மை Be மகிமைப்படுத்தவே, glorified. Take care of மகிமைப்படுவீராக. the rest of the service. மீதமுள்ள ஆராதனை பொறுப்படுத்திக் We give கொள்ளும். you all the glory. மகிமையெல்லாம் குறித்தாக்கி In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே.